அனைவருக்கும் வணக்கம். ஜட்ஜஸ் அகாடமி இன் அசோசியேஷன் வித் இகேகே லீகல்ஸ் பிரசன்ஸ் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872 செஷன் 2. இந்த செஷனில் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட கார்டினல் ரூல்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னா, தென் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன என்பது பற்றியும், தென் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் உள்ள சில பொருட்களுக்கான இன்டர்பிரிட்டேஷன் என்ன என்பதை பற்றியும் நாம் தெரிந்து கொள்ளலாம். தென் ஃபர்ஸ்ட், தி கார்டினல் பிரின்சிபல்ஸ் ஆர் ரூல்ஸ் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872. கார்டினல் பிரின்சிபல்ஸ் அப்படின்னா அடிப்படை கோட்பாடுகள். அடிப்படை கோட்பாடுகள் என்றால் இந்திய சாட்சிய சட்டம் எந்த கோட்பாடுகளை நோக்கி, எந்த நோக்கத்தை நோக்கி பயணித்திருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக, என்பதை அந்த சாட்சிய சட்டம் எதை நோக்கி செல்கிறது என்பதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக படைக்கப்பட்டவை. இப்போ நம்ம அந்த கார்டினல் ரூல்ஸ் என்ன அல்லது பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ரூல் நம்பர் 1, எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு டு தி மேட்டர்ஸ் இன் இஷ்யூ. எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு இன் தி மேட்டர்ஸ் இஷ்யூ. அதாவது மேட்டர்ஸ் இன் இஷ்யூன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூன்னு சொல்லலாம். அதாவது எந்த காரணத்தை கொண்டு ஒரு வழக்கு வழக்கிடப்படுகிறதோ அதற்கான காரணம். அப்போ கார்டினல் ரூல்ஸோட ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு டு த மேட்டர்ஸ் இன் இஷ்யூ. அதாவது சாட்சியமானது வழக்கெழு வினாவுடன் தொடர்பு கொண்டிருக்க வேண்டும். இதுதான் கார்டினல் ரூல்ஸ் நம்பர் 1. தென் ரூல் நம்பர் 2 என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட். ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட். அதாவது செவிவழி சாட்சியமானது அனுமதிக்கப்பட மாட்டாது. ஏன்னா செவிவழி சாட்சியம் என்பது வெரி வீக் டைப் ஆஃப் எவிடன்ஸ். ஸோ அதை சாட்சிய சட்டத்தில் பயன்படுத்தினா அது வழக்கினுடைய வலுவினை குறைத்து விடும். அதனால தான் ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட், ஏற்றுக்கொள்ளக்கூடாது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று சொல்லியிருக்கிறார்கள். தென் பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். அனைத்து வழக்குகளிலும் மிகச்சிறந்த சாட்சியமே கொடுக்க வேண்டும். மிகச்சிறந்த சாட்சியம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைநிலை சாட்சியம்னு சொல்லுவாங்க, அல்லது பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு டாக்குமெண்ட்டுக்காக ஒரு வழக்கு நடக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு டாக்குமெண்ட்டுக்காக ஒரு வழக்கு நடக்கிறது. அப்போ அந்த டாக்குமெண்ட்டை கோர்ட்டில் ரெக்கார்ட் தேவைப்படுகிறது, கோர்ட்டுக்காக தேவைப்படுகிறது. அப்போ அந்த டாக்குமெண்ட்டோட பிரைமரி, அதாவது முதல்நிலை சாட்சியத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் பிரைமரி எவிடன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் பெஸ்ட் எவிடன்ஸும் கூட. அப்போ தான் வழக்கில் நம்ம வெற்றி பெற முடியும். அதுதான் இங்கே 3வது கார்டினல் ரூல்ஸாக சொல்கிறாங்க. பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். ஸோ இந்த 3 அடிப்படை கோட்பாடுகள் தான் சாட்சிய சட்டம் எந்த காரணத்திற்காக வந்தது, எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது என்பதை முடிவு செய்வதற்கான விதிகள். ஸோ ஒவ்வொருவரும் சாட்சிய சட்டத்தினை படிப்பிற்காக தெரிந்து கொண்டாலும் சரி, அல்லது ப்ராக்டிஸ் சைடில் நீங்கள் பண்ணாலும் இந்த 3 ரூல்ஸையும் கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். ரூல் நம்பர் 1, எவிடன்ஸ் மஸ்ட் பி கன்ஃபைன்டு டு த மேட்டர்ஸ் இன் இஷ்யூ. தென் செகண்ட் இஸ் ஹியர்சே எவிடன்ஸ் மஸ்ட் நாட் பி அட்மிட்டட். தேர்ட் ஒன் இஸ் பெஸ்ட் எவிடன்ஸ் மஸ்ட் பி கிவன் இன் ஆல் கேசஸ். ஸோ கார்டினல் ரூல்ஸ்க்கு பிறகு நம்ம இப்போ இந்த எவிடன்ஸ் ஆக்டோட கன்ஸ்ட்ரக்ஷன், அது எத்தகைய கட்டமைப்பு இந்த எவிடன்ஸ் ஆக்ட் இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். முன்பே சொன்ன மாதிரி எவிடன்ஸ் ஆக்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 3 பார்ட்ஸ், 3 பகுதிகள், 3 பார்ட்ஸ் அண்ட் 11 சாப்டர்ஸ், 11 அத்தியாயங்கள், தென் 167 செக்ஷன்ஸ், 167 பிரிவுகளை கொண்டது. 3 பார்ட்ஸ், 11 chapters and 167 sections. ஸோ இது ஒன்றோடு ஒன்று தொடர்பு கொண்டு சென்று கொண்டிருக்கிறது. இப்போ நம்ம அந்த எவிடன்ஸ் ஆக்டில் பார்த்தோம் அப்படின்னா, பார்ட் 1 எதை பற்றி சொல்கிறது அப்படின்னா, ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ், அதாவது தொடர்புடைய பொருண்மைகளை பற்றி கூறுகிறது. இந்த தொடர்புடைய பொருண்மைகளை சாப்டர் 1, 2, பகுதி 1 தொடர்புடைய பொருண்மைகளை பற்றி கூறுகிறது. அது 1, 2 அத்தியாயங்கள், சாப்டர் 1 and 2 இதை பற்றி சொல்கிறது. தென் செகண்ட் பார்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன் ப்ரூஃப், அதாவது நிரூபணத்தை பற்றி, நீதிமன்றங்களை எப்படி வழக்கெல்லாம் நிரூபிக்கிறது என்பதை பற்றி 2வது பகுதி கூறுது. இந்த 2வது பகுதியை பார்த்தீங்கன்னா சாப்டர் 3லிருந்து 6 வரைக்கும், அதாவது சாப்டர் 3லிருந்து 6 வரைக்கும் இந்த நிரூபணங்கள், அதாவது சாட்சியங்களை நீதிமன்றத்தில் எத்தகைய சாட்சியங்கள் மூலம் நிரூபிப்பது, வாய்மொழி சாட்சியம், ஆவண சாட்சியம் மற்றும் ஆவணங்க சாட்சியங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது பற்றி பார்ட் 2ல் சொல்கிறாங்க. தென் பார்ட் 3 பார்த்தீங்கன்னா சாப்டர் 7லேருந்து 11 வரைக்கும் பார்ட் 3. இதில் பார்த்தீங்கன்னா சாட்சியங்களை பற்றியும்
அதாவது சாட்சியங்களுடைய தகுதி மற்றும் எப்படி சொல்கிறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றியும், தென் வந்து சாட்சியங்களுடைய விசாரணை நடைமுறைகளை பற்றியும் பார்ட் 3ல சாப்டர் 7லேருந்து 11 வரைக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஸோ இப்போ நம்ம கார்டினல் ரூல்ஸ் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டோம், தென் வந்து இதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செக்ஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க, அடிப்படையான கருத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ப்ரிலிமினரி மேட்டர்ஸ் இன் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், அதை பற்றி நாம் இப்போ பார்ப்போம். செக்ஷன் 1 எதை பற்றி சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பார்த்துக்க. இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 1 ஷார்ட் டைட்டில், எக்ஸ்டென்ட் அண்டு கமென்ஸ்மெண்ட். ஷார்ட் டைட்டில் அப்படின்னா சிறு தலைப்பு அப்படின்னு சொல்லலாம். எக்ஸ்டென்ட்னா அதனுடைய அளாவுகை அப்படின்னு சொல்லலாம். கமென்ஸ்மெண்ட்னா தொடக்கம், எப்பொழுது அந்த சட்டமானது தொடங்கி இருக்கிறது. இப்போ சாதாரணமாக நம்ம அதாவது ஷார்ட் டைட்டில் சிறு தலைப்பு என்ன, இந்திய சாட்சிய சட்டம் 1872, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872, இட் இஸ் கால்ட் அ ஷார்ட் டைட்டில். தென் எக்ஸ்டென்ட்னா அளாவுகை. இந்திய சாட்சிய சட்டம் எத்தகைய அளாவுகையை கொண்டது, எது வரைக்கும் இந்த சாட்சிய சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியா. எப்பொழுதுலேருந்து ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 6, 2019க்கு பிறகு, அதாவது ஜம்மு காஷ்மீரோட ஸ்பெஷல் பவர் ஆர்டிகல் 370 ஆர்டர் 273ங்கிறதுல ஒழிச்சதுக்கு அபாலிஷ் பண்ணதுக்கு பிறகு இந்த சாட்சிய சட்டமானது ஹோல் ஆஃப் இந்தியா. அப்போ பிஃபோர் 6 ஆகஸ்ட் 2019க்கு முன்பாக எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர்னு இருந்தது. நவ் இட் இஸ் எக்ஸ்டென்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோல் ஆஃப் இந்தியா. தென் வந்து கமென்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 செப்டம்பர் 1872, அதாவது என்று தொடங்கியது அப்படின்னு பார்த்தா 1 செப்டம்பர் 1872 நடைமுறைக்கு வந்தது. இப்போ இதனுடைய அப்ளிகபிலிட்டி என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதாவது இந்திய சாட்சிய சட்டமானது எதற்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுது, எதுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகலை அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல் மார்ஷியல் கோர்ட்ஸ் except special courts convened the Army Act and Navy Discipline Act 1934 and Air Force Act. அதாவது இதெல்லாம் சிறப்பாக அமைக்கப்பட்ட நீதிமன்றங்களை தவிர மற்ற மார்ஷியல் கோர்ட்ஸ் அனைத்திற்குமே இந்திய சாட்சிய சட்டம் அப்ளிகபிள் ஆகுங்கிறது தான் பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன பார்த்தீங்கன்னா applies all judicial proceedings. நீதிமுறை நடவடிக்கைகள். ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இதற்கு வந்து விளக்கம் எங்கே இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதாவது குற்றவியல் நடைமுறை சட்டம் செக்ஷன் 2 கிளாஸ் ஐயில் வாட் இஸ் மீன் பை ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தா, ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ் மீன்ஸ் இன்க்ளூட்ஸ் எனி ப்ரொசீடிங்ஸ் in the course of which evidence is or may be legally taken on oath. அதாவது நீதிமுறை நடவடிக்கைகளில் எப்பொழுது ஒரு சாட்சியமானது நீதி வழிப்படி எடுக்கப்படுகிறதோ, அதாவது எங்கெல்லாம் சாட்சியம் நீதிமுறைப்படி எடுக்கப்படுகிறதோ அதெல்லாம் நீதிமுறை நடவடிக்கைகள். அப்போது அந்த மாதிரி எடுக்கிற எல்லா விஷயங்களுக்கும் இந்த சாட்சிய சட்டமானது பொருந்தும். அதாவது சாட்சிய சட்டம் எங்கெல்லாம் அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல் மார்ஷியல் கோர்ட்ஸ் எக்ஸப்ட் ஸ்பெஷல் கோர்ட்ஸ், மார்ஷியலையே அதாவது படை நீதிமன்றங்களையே சிறப்பாக அமைக்கப்பட்ட படை நீதிமன்றங்களை தவிர பிற தடை நீதிமன்றங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும், அப்ளிகபிள் ஆகும். தென் அதே போல் கேட்டிங்கன்னா ஆல் ஜுடிஷியல் ப்ரொசீடிங்ஸ்க்கு இந்த சட்டம் பொருந்தும். தென் எங்கெல்லாம் நாட் அப்ளிகபிள், எங்கெல்லாம் இந்திய சாட்சிய சட்டம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் டு அஃபிடவிட்ஸ் அப்படிங்கிறாங்க. வாட் இஸ் மீன் பை அஃபிடவிட்ஸ்னா ஆணையுறுதி பத்திரம் அல்லது பிரமாண பத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஆணையுறுதி பத்திரம், அந்த ஆணையுறுதி பத்திரத்துக்கு வந்து அதாவது இந்திய சாட்சிய சட்டம் பொருந்தாது. இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிபிசியை சிபிசி அதாவது சிவில் ப்ரொசீஜர் கோடில் பார்த்தீங்கன்னா உரிமைகள் நடவடிக்கைகளில் அஃபிடவிட் அப்படிங்கிறது செக்ஷன் 30 கிளாஸ் சி ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட். தென் ஆர்டர் 19ல் இந்த அஃபிடவிட்ஸ் இருக்குது. ஸோ அங்கே சொல்லப்படுகிற அஃபிடவிட்ஸ்க்கும் தென் சிஆர்பிசியில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் 295 அண்டு 297 இங்கே சொல்லப்பட்டிருக்கிற அஃபிடவிட்ஸ்க்கும் இந்திய சாட்சிய சட்டமானது பொருந்தாது. நாட் அப்ளிகபிள் டு செக்ஷன் 30
ஆஃப் சிபிசி அண்டு செக்ஷன் 295 அண்ட் 297 ஆஃப் சிஆர்பிசி. இங்கெல்லாம் அதாவது இந்திய சாட்சிய சட்டம் பொருந்தாது, நாட் அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் பார்த்தீங்கன்னா அதாவது ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ், அதாவது பொதுவர் நடைமுறைகள் அப்படின்னு, அதாவது மத்தியஸ்த நடவடிக்கைகள் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேயும் இந்திய சாட்சிய சட்டமானது நாட் அப்ளிகபிள். ஸோ இப்போது இந்திய சாட்சிய சட்டத்தினுடைய அப்ளிகேஷன் அப்படின்னு என்னென்னா நம்ம பார்த்துட்டோம். அதாவது அனைத்து படை நீதிமன்ற, அதாவது ஸ்பெஷலாக அமைக்கப்பட்ட படை நீதிமன்றங்களை தவிர பிற படை நீதிமன்றங்களுக்கு இந்திய சாட்சிய சட்டம் பொருந்தும். தென் பார்த்தோம் அப்படின்னா அதே போல் அனைத்து நீதிமுறை நடவடிக்கைகளுக்கு பொருந்தும். இங்கெல்லாம் பொருந்தாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிடேவிட்ஸுக்கு பொருந்தாது. தென் ஆர்பிட்ரல் ப்ரொசீடிங்ஸ்க்கு அதுக்கு இந்திய சாட்சிய சட்டம் பொருந்தாது. இதனோட அப்ளிகேஷன் இதான். தென் செக்ஷன் 2 பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா செக்ஷன் 2 இஸ் ரிப்பீல்டு அண்ட் ஆக்ட் ஆஃப் 1938. அதாவது செக்ஷன் 2ல் சம் ஷெட்யூல்ஸ் இருந்துச்சு, அந்த ஷெட்யூலெலாம் 1938 ஒரு ஆக்டை போட்டு அதை ரிப்பீல் பண்ணிட்டாங்க. ஸோ அது தற்போது நடைமுறையில் இல்லை. தென் செக்ஷன் இன்டர்பிரேஷன் கிளாஸ், அதாவது செக்ஷன் 3 இன்டர்பிரேஷன் கிளாஸ், அதாவது சொற்பொருள் விளக்கங்களை பற்றி கூறுகிறது. அதாவது இந்திய சாட்சிய சட்டத்தில் பயன்படுத்தப்படுகிற பல்வேறு சொற்களுக்கான விளக்கங்களை இந்த பிரிவில் கொடுத்துருக்காங்க. இந்த பிரிவை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் சைடு இருக்கிறவங்களும் சரி, எக்ஸாம் சைடு இருக்கிறவங்களும் சரி, கண்டிப்பாக ஒவ்வொரு வேர்டுக்கு மீனிங் தெரிஞ்சிருக்கிறது மிக முக்கியம். ஏன்னா இந்த செக்ஷன் மிக முக்கியமான செக்ஷன். இதான் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்க ஒவ்வொரு பொருளையும் இங்கே தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதை இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்ட். வாட் இஸ் மீன் பை கோர்ட் அப்படின்னு கேட்குறாங்க. தி கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மாஜிஸ்ட்ரேட்ஸ் and all persons legally authorized to take evidence except arbitrators. பாருங்க, அதாவது தி கோர்ட் இன்க்ளூட்ஸ் ஆல் ஜட்ஜஸ் அண்ட் மாஜிஸ்ட்ரேட்ஸ் and all persons legally authorized to take evidence except arbitrators. அதாவது அனைத்து நீதிபதிகள், நடுவர்கள் மற்றும் சாட்சியம் எடுக்க சட்ட ரீதியாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு நபர்களும், பொதுவர்களை தவிர, மத்தியஸ்தம் செய்பவர்களை தவிர மற்ற அனைத்து நடவடிக்கைகளுமே அனைத்துமே நீதிமன்றத்தில் அடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நீதிமன்றம் என்பது அனைத்து நீதிபதிகளையும் உள்ளடக்கியது, அனைத்து நடுவர்களையும் உள்ளடக்கியது, சாட்சியம் எடுக்க சட்ட ரீதியாக அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ள அனைவரையும் உள்ளடக்கியது. யாரை உள்ளடக்கவில்லை என்று சொன்னால் ஆர்பிட்ரேட்டர்ஸ், அதாவது பொதுவர்களை, அதாவது மத்தியஸ்த நடவடிக்கையில் இருப்பவர்களை மற்றும் நீதிமன்றம் என்பது உள்ளடக்காது, அது நீதிமன்றம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தென் ஃபேக்ட் அப்படின்னா பொன்மை என்று சொல்லலாம், நிகழ்மைன்னு சொல்லலாம், அல்லது சங்கதி அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஃபேக்ட் அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஃபேக்டை 2 விதமாக எடுக்கிறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் ஃபேக்ட், 2 சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஃபிசிக்கல் ஃபேக்ட்னா என்ன, சைக்காலஜிக்கல் ஃபேக்ட் என்னன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபிசிக்கல் ஃபேக்ட் அப்படின்னா எனிதிங், ஸ்டேட் ஆஃப் திங் ஆர் ரிலேஷன் ஆஃப் திங்ஸ் கேபபிள் ஆஃப் பீயிங் பெர்சிவ்டு பை தி சென்சஸ். அதாவது ஒரு மனிதனுடைய புலன்களால் அறியக்கூடிய பொருட்களுடைய நிலை, அவைகளுடைய உறவு, இந்த 3ம் தான் ஃபிசிக்கல் ஃபேக்டாக சொல்கிறாங்க. ஸோ எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள், that there are certain objects arranged in a certain order. ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஒரு குறிப்பிட்ட பொருள் அடுக்கி இருக்குது அப்படிங்கிறது ஒரு பொருண்மை. இது ஃபிசிக்கல் ஃபேக்ட். ஃபிசிக்கல் ஃபேக்ட்னா கண்ணுக்கு தெரிகிற பொருண்மைன்னு சொல்லலாம். இப்போ ஒரு இடத்துல ஒரு பொருள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பது கண்ணுக்கு தெரிகிற ஒரு பொருண்மை. தென் that a man heard or saw something, ஒரு மனிதர் ஏதோ ஒன்றை பார்த்தார் அல்லது கேட்டார் என்பது ஒரு பொருண்மை. இதுவும் ஃபிசிக்கல் ஃபேக்ட். அதே போல் தான் that a man said certain words, ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட வார்த்தைகளை கூறினார், அது கூட ஒரு பொருண்மை. இது 3மே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் ஃபேக்ட்ஸ். தென் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ்னா என்ன, கண்ணுக்கு தெரியாத, அதாவது இன்னரில் இருக்கிற உள்மனது அப்படிங்கிறது சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட்ஸ். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ். எனி மென்டல் கண்டிஷன் ஆஃப் விச் எனி பர்சன் இஸ் கான்சியஸ். எவரேனும் ஒருவரின் உணர்வுக்கு தெரிகிற மனநிலை. ஃபார் எக்ஸாம்பிள், that a man had a certain opinion, ஒரு மனிதர் ஒரு குறிப்பிட்ட கருத்து கொண்டிருக்கிறார்.
ஒரு நற்கருத்து கொண்டிருக்கிறார், ஒரு தீய கருத்து கொண்டிருக்கிறார். அதான் தட் a man had a certain ஒப்பீனியன். அது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். ஏன்னா அவர் கொண்டிருக்கிற கருத்து, அதாவது உள்ளெண்ணம் என்ன, அவருடைய மோட்டிவ் என்ன அப்படின்னு நம்மளால பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். தென் தட் a man has a reputation. ஒரு மனிதர் வந்து ஒரு நல்ல புகழடைந்திருக்கிறார், ஒரு நற்பெயர் பெற்றிருக்கிறார் அல்லது தீய பெயர் பெற்றிருக்கிறார். இது வந்து சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இதாங்க. இப்போ ஃபேக்டை பற்றி பார்த்தோம்னா ஒன்று ஃபிசிக்கல் ஃபேக்ட், இன்னொன்று சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். கண்ணுக்கு தெரிஞ்சிற அப்பேரண்டாக இருக்கிறதெல்லாம் ஃபிசிக்கல் ஃபேக்ட், கண்ணுக்கு தெரியாமல் உள் மனசில் மோட்டிவாக இருக்கிறதெல்லாம் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். இப்போ இதை சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா திருவள்ளுவர் சொன்ன அதாவது ஃபிசிக்கல் ஃபேக்ட் அப்படின்னா தீயினால் சுட்ட புண், அதை நம்மளால் பார்க்க முடியும். ஒருத்தர் தீயில வச்சு ஒருத்தர் காயத்தை ஏற்படுத்திட்டார்னா அதை நம்மளால் பார்க்க முடியும், அது ஃபிசிக்கல் ஃபேக்ட். தென் நாவினால் சுட்டவடு. நாவினால் சுட்டவடு ஒருத்தர் பேசிட்டார்னா அல்லது மோட்டிவில் கெட்ட எண்ணம் கொண்டு பேசிட்டுனா அதனுடைய காயமானது இன்ஜூரியாக உள்ளே இருக்கும், அதை நம்மளால் பார்க்க முடியாது. தட் இஸ் கால்ட் சைக்காலஜிக்கல் ஃபேக்ட். தென் ரெலவெண்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். தென் அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெலவெண்ட். ரெலவெண்ட் அப்படின்னா ஒன் ஃபேக்ட் இஸ் செட் டு பி ரெலவெண்ட் டு அனதர். One fact is said to be relevant to another when the one is connected with the other in any of the ways referred in these provisions of this act relating to the relevancy of facts. அதாவது one fact is said to be relevant to another. ஒரு பொருண்மையானது மற்றொன்றுக்கு தொடர்பு அப்படின்னு இந்த சட்டத்தில் சொல்கிறாங்க. இந்த சட்டத்தில் எங்கே சொல்கிறாங்க அதை தான் இங்கே மெயின் பண்ணுறாங்க. எப்போது ஒரு சங்கதியானது தொடர்புடைமையாகிறது என்று சொன்னால் when the one is connected with the other in any of the ways referred in these provisions of this act. அதாவது this act means வந்து இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். ஒரு பொருண்மையானது மற்றொரு பொருண்மைக்கு தொடர்புற்றது என்று இந்திய சாட்சிய சட்டத்தால் சொல்லப்பட்டிருக்கும் போது அந்த பொருண்மையானது தொடர்புற்றது என்று சொல்லப்படும். அதாவது சாட்சிய சட்டத்திலேயே இதுக்கு தான் தொடர்புடையது என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்கே சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக்ஷன் 30 எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் 30 என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரூவ்டு கன்ஃபெஷன், அதாவது உடன் குற்றவாளியினுடைய நிரூபிக்கப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலமானது. செக்ஷன் 133 அக்கம்பளைஸ் எவிடன்ஸில் ஒரு உறுதியூட்டப்பட்ட உடன் குற்றவாளியினுடைய கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் அடிப்படையில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருந்தால் அந்த கன்ஃபெஷன் கராபரேஷன் இல்லைங்கிறதுக்காக செல்லாமல் போகாது, அது செல்லும், அது வேலிட் ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தான் இங்கே செக்ஷனில் சொல்கிறாங்க ரெலவெண்ட்டுக்கு. பாருங்கள், the one fact is said to be relevant to another. One fact under section 30 of Indian Evidence Act said to be relevant to another under section 133 of Evidence Act. relevant அப்படிங்கிறாங்க. அது ரிலேட்டிங் டு த ரெலவென்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் இந்த சட்டத்திலேயே சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ரெலவெண்ட் தொடர்புடையது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும். தென் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஃபேக்ட் இன் இஷ்யூனா பிரச்சனைக்குரிய காரணம், தீர்வை தருகிற பொருண்மை. ஃபேக்ட் இன் இஷ்யூ வந்து தீர்வை தருகிற பொருண்மைகள்னு எடுத்துக்கலாம். தீர்வை தருகிற பொருண்மைகள்னா ஒரு சிவில் வழக்காக இருந்தாலும் சரி, அது கிரிமினல் வழக்காக இருந்தாலும் சரி, அங்கே தீர்வுக்குரிய ஒரு பிரச்சனை இருக்கும். சிவில் குற்றவியல் வழக்குகளில் பார்த்தீங்கன்னா ஒருவர் ஒரு குற்றம் செய்தாரா இல்லையா என்பது ஒரு கேள்வி. அந்த அவர் செய்தாரா இல்லையா என்பதற்கு நாம் சில பொறுமைகளை தர வேண்டியிருக்கும். செய்தார் அப்படிங்கிறதுக்கு அரசு தரப்பில் சில சாட்சிகளை கொடுப்பாங்க, அதெல்லாம் ஃபேக்ட்ஸ், அதெல்லாம் பொறுமைகள்னு சொல்லலாம். அது அதை வந்து நிரூபிக்கணும். ஸோ இல்லைங்கிறதுக்கு சில ஃபேக்ட் அதோடவே ஃபாலோஸ் ஆகி வரும், தொடர்ச்சியாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த பொருண்மைகள் அந்த குற்றம் செய்யப்படலை அப்படிங்கிறது நிரூபிக்குதா, இதற்கான பொருண்மைகள் தான் தீர்வை தரும் கடைசியாக இறுதியாக. அதே போல் தான் சிவில்லையும். தென் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். த எக்ஸ்பிரஷன் fact in issue means and includes any fact from which either by itself or in connection with the other facts the existence, non-existence, nature of extent of any right, liability or disability asserted or denied in any suit or proceedings necessary follows. ஒரு வழக்கா இருந்தாலும் சரி, அதான் சொல்கிறாங்க. அதாவது ஒரு சூட்டாக இருந்தாலும் சரி, ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னா கிரிமினல் வழக்குன்னு எடுத்துக்கலாம். அந்த ஒரு வழக்கிலோ அல்லது ப்ரொசீடிங்ஸ்லையோ, அது குற்றவியல் நடைமுறைகளிலோ நாம் வந்து எதை அந்த இதில் நிரூபிக்க நினைக்கிறோமோ, ஃபார் எக்ஸாம்பிள்
குற்றவியல் வழக்கில் ஒருவர் எதிரியா இல்லையா, அவர் அக்யூஸ்டா குற்றம் செய்தாரா இல்லையா என்பதை நிரூபிப்பதற்காக அரசு தரப்பிலே சில பொருண்மைகள் கொடுக்கப்படுகிறது. அந்த பொருண்மைகள் வந்து அந்த பாருங்க எக்ஸிஸ்டா இருக்கா நான் எக்ஸிஸ்டன்ஸா இருக்கா என்பதை கண்டுபிடிப்பதற்கு ஏற்ப பொருண்மைகள் தந்து இறுதியாக அதுக்கு என்ன முடிவு பண்ணுறாங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பொருண்மைகள் எக்ஸிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டா கன்விக்ஷன் ஆகிடும், அந்த பொருண்மைகள் நான் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா அக்யூட்டல் ஆகிடும். ஸோ ஒரு வழக்கினை முடிவு செய்வதற்கு தேவையான அனைத்து பொருண்மைகளும் ஃபேக்ட் இன் இஷ்யூ. சிவில் வழக்கை எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம். சிவில் வழக்கில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க. whenever under the provisions of this law for the time being in force relating to the civil procedure code, any court record in issue a fact, the fact to be asserted or denied in the answer to such fact is fact in issue. சிவில் வழக்கில் ஒரு நீதிமன்றம் வழக்கினுடைய பிரச்சனையில் எழுத்தில் வணைந்து அதற்கு தீர்வுக்காக தருகிற பொருண்மைகளை எடுத்து எழுதுவது, அந்த உரிமை இருக்கிறதா இல்லையா என்பதற்கான பொருண்மைகளை எடுத்து வணைவது, இதுக்கு பேர் தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவின் அடிப்படையில் தான் வழக்கு அனுமதிக்கப்படுகிறதா தள்ளுபடி செய்யப்படுகிறதா என்பதை முடிவு செய்யப்படுகிறது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிரிமினல் கேஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ இஸ் அக்யூஸ்ட் ஆஃப் மர்டர் ஆஃப் பி, A is accused of murder of B. In the trial that A caused B's death, அது பிஏ கொலை செஞ்சிட்டாருன்னு ஏ மேலே ஒரு வழக்கு போடுறோம். அந்த வழக்கில் ஏ வந்து பிஏ கொலை செய்தார், பிஏ கொலை செய்தார் அப்படிங்கிறது ஒரு பொருண்மை. ரெண்டாவது பொருண்மை என்ன பார்த்தீங்கன்னா, இது ஆக்ட். தென் ரெண்டாவது பொருண்மை அந்த கொலை செய்வதற்கு ஏ மோட்டிவ் இருந்துச்சு அப்படிங்கிறது மென்சிரியா. ஸோ அதை நிரூபித்தல். ஸோ இதுவும் ஒரு பொருண்மை. இந்த ரெண்டையும் நிரூபிச்சுட்டா ஏ வந்து கன்விக்ஷன் ஆகிடுவார். அதாவது எக்ஸிஸ்டன்ஸ், அந்த ஃபேக்ட் ஆனது எக்ஸிஸ்டன்ஸ். இல்லை அந்த ஏ கொலை செய்கிற நேரத்தில் வந்து அன்சவுண்ட்னஸ் ஆஃப் மைண்டாக இருந்தார் அப்படின்னாலோ, அல்லது அவருக்கு வந்து லொனாட்டிக் கண்டிஷனில் இருந்தார், அவருக்கு என்னென்னு செயலே தெரியாது அப்படின்னாலோ, தென் வந்து சடன் ப்ரொவோகேஷனில் திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்ட நிலையில் இருந்தால், அதனால் அவருக்கு அந்த நேச்சர் ஆஃப் ஆக்ட் தெரியாது அப்படின்னு சொன்னாலும் அவர் விடுதலை ஆகிடுவார். இதுவும் கூட தீர்வை தருகிற பொறுமைகள்லாம். அதுதான் சொல்கிறாங்க அசர்டட் ஆர் டினைடு. அந்த பொறுமைகளானது அசர்டடாக இருந்தாலும் சரி டினைடாக இருந்தாலும் சரி தீர்வை தருகிற, ஒரு வழக்கை முடிவு செய்வதற்கு தீர்வை தருகிற பொறுமைகள். இதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. தென் நெக்ஸ்ட் வந்து டாக்குமெண்ட்னா என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். Document means any matter expressed or described upon any substance by means of letters, figures or marks, or by more than one of those means, intended to be used or which may be used for the purpose of recording that matter. டாக்குமெண்ட்னா வந்து ஆவணம் அப்படின்னு எடுத்துக்கலாம், தென் பத்திரம்னு கூட எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் சொல்கிறாங்க. ஆவணம் அல்லது பத்திரம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன்ஸ் எனி மேட்டர், ஏதோ ஒரு விஷயம், எக்ஸ்பிரஸ்ட் ஆர் டெஸ்கிரைப்டு, ஏதோ ஒரு பொருளின் மீது வெளியிடப்பட்ட அல்லது வரையப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயம் எதாக இருக்கலாம் அப்படின்னா பார்த்துங்க, லெட்டர்ஸாக இருக்கலாம், எழுத்துக்களாக இருக்கலாம், ஃபிகர்ஸாக இருக்கலாம், குறிகளாக இருக்கலாம், தென் வந்து மார்க்ஸாக இருக்கலாம், அதாவது எண்களாகவோ குறிகளாகவோ இருக்கலாம். அதாவது லெட்டர்ஸ், ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ், அல்லது இத்தகைய முறைகளில் ஒன்றுக்கு மேற்பட்டவையாக இருக்கலாம். ஆர் பை மோர் தென் ஒன் ஆஃப் தோஸ் மீன்ஸ். ஸோ அதனுடைய நோக்கம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பதிவு செய்கிற நோக்கம், ஒரு விஷயத்தை பதிவு செய்கிற அடையாளப்படுத்துகிற நோக்கம் தான். பதிவு செய்கிற நோக்கத்தோடு இதையெல்லாம் வெளியிடப்பட்டால் இதற்கு பேர் டாக்குமெண்ட் அப்படிங்கிறாங்க. ஒன்ஸ் அகைன், ஏ டாக்குமெண்ட் மீன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ் ஆர் டெஸ்கிரைப்டு அப்பான் எனி சப்ஸ்டான்ஸ் பை மீன்ஸ் ஆஃப் letters, figures or marks, or by one of those means intended to be used or which may be used for the purpose of recording that matter. அது ஒரு விஷயத்தை பதிவு செய்யும் நோக்கத்தோடு எழுத்துக்கள், எண்கள் அல்லது குறிகள் மூலமாகவோ அல்லது அத்தகைய முறைகள் ஒன்றுக்கு மேற்பட்டவை மூலமாகவோ ஒரு பொருளின் மீது வெளியிடப்பட்ட அல்லது வரையப்பட்ட அந்த விஷயம் என்று பொருள்படும். இவ்வளோதான். ஃபார் எக்ஸாம்பிள், ஏ ரைட்டிங் இஸ் ஏ டாக்குமெண்ட். ஒரு விஷயம் எழுத்தால் எழுதப்பட்டிருக்கிறது, அது ஒரு டாக்குமெண்ட். தென்
வேர்ட்ஸ் பிரிண்டட் ஆர் லித்தோகிராஃப் ஆர் ஃபோட்டோகிராஃப் ஆர் டாக்குமெண்ட். அதாவது அச்சடிக்கப்பட்ட எழுத்துக்கள், கள்ளச்சி முறையில் தயாரிக்கப்பட்டவை, ஃபோட்டோ நகல் எடுக்கப்பட்டவை, இவைகள் ஒரு டாக்குமெண்ட்டாக எடுத்துக்கலாம். தென் எ மேப் ஆர் பிளான் இஸ் எ டாக்குமெண்ட். மேப் அப்படின்னா புவிப்படம், தென் பிளான் அப்படின்னா அமைப்பு படம். இந்த புவிப்படம் அல்லது அமைப்பு படம் ஒரு டாக்குமெண்ட். தென் அன் இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் எ மெட்டல் பிளேட் எ ஸ்டேட் இஸ் எ டாக்குமெண்ட். இன்ஸ்கிரிப்ஷன் ஆன் எ மெட்டல் பிளேட், உலோக தகடில் பொறிக்கப்படுகிற சில வாக்கியங்கள் இருக்குது, செப்பு தகடு சொல்கிறோம்ல, அது ஒரு டாக்குமெண்ட். தென் கேரிகேச்சர் இஸ் ஏ டாக்குமெண்ட். கேரிகேச்சர்னா கேலி சித்திரங்கள், இந்த கேலி சித்திரம் கூட டாக்குமெண்ட். ஆனால் இந்த 5 வகையான ஆவணங்களும் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரெக்கார்டிங் தட் மேட்டர், ஒரு விஷயத்தை அடையாளப்படுத்துவதற்காக பதிவு செய்கிற நோக்கத்தோடு இருக்கணும். தட் இஸ் கால்ட் ஏ டாக்குமெண்ட். தென் எவிடன்ஸ். எவிடன்ஸை பொறுத்தளவு வாட் இஸ் மீனிங் அப்படின்னு பார்த்தோம்னா, எவிடன்ஸ் இஸ் 2 டைப்ஸ். ஒன்று ஓரல் எவிடன்ஸ், 2 வந்து டாக்குமெண்டரி எவிடன்சஸ். இப்போ ஓரல் எவிடன்ஸ்னால் என்னென்னு இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நம்ம பார்க்கலாம். ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் which the court permits or requires to be made before it by witnesses in relation to matters of fact under inquiry. பார்த்துங்க, ஆல் ஸ்டேட்மெண்ட்ஸ் which the court permits or requires, அனைத்து விதமான வாக்குமூலங்களும், அந்த வாக்குமூலங்கள் என்ன செய்யப்படணும் அப்படின்னா பர்மிட்ஸ் ஆர் ரெக்வயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அந்த வாக்குமூலங்கள் நீதிமன்றத்துக்கு தேவைப்பட்டு அவை வந்து அனுமதிக்கப்பட்டிருக்க வேண்டும். அதை தான் இங்கே வந்து நம்ம ஸ்டேட்மெண்ட்ஸ், அந்த வாக்குமூலங்கள் தான் சாட்சியமாக எடுத்துக்க முடியும். நீதிமன்றத்துக்கு தேவையும் இல்லை, அது பர்மிட்டும் பண்ணலை அப்படின்னு சொன்னால் தட் இஸ் நாட் ஏ டாக்குமெண்ட். அதை தான் சொல்கிறாங்க. ஆல் ஸ்டேட்மெண்ட் விச் த கோர்ட் பர்மிட்ஸ் ஆர் ரெக்வயர்ஸ் டு பி மேட் பிஃபோர் இட் witnesses in relation to matters in fact under inquiry, such statements are called oral evidence. இவைகளெல்லாம் வாய்மொழி சாட்சியங்கள் என்று கூறப்படுகிறது. தென் ஓரல் எவிடன்ஸ்னால் என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ டாக்குமெண்டரி எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் ப்ரொடியூஸ்டு ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட், சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு டாக்குமெண்டரி எவிடன்சஸ். பாருங்கள், ஆல் டாக்குமெண்ட்ஸ் அனைத்து விதமான ஆவணங்களும், இட்ஸ் ஓகே. தென் ஒரே ஒரு வார்த்தையை தூக்கி போட்டிருக்காங்க, என்ன அப்படின்னு பார்த்தா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தினுடைய ஆய்வுக்காக தாக்கல் செய்யப்படும் அனைத்து விதமான ஆவணங்களும். ஒன்று எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஓரலாக இருந்துச்சுன்னா நீதிமன்றம் வந்து ரெக்வயருக்கு தேவைப்படணும், பர்மிட் பண்ணணும். அதே டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக இருந்தால் அது இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இந்த 2 விஷயங்கள் தான் ஆப்ரேட்டிங் வேர்ட்ஸ். ஸோ அதை தான் சொல்கிறாங்க, ஆல் டாக்குமெண்ட்ஸ் இன்க்ளூடிங் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ், அனைத்து விதமான ஆவணங்களும், மின்னணு பதிவுறு உள்ளிட்ட அனைத்து விதமான ஆவணங்களும் ரெக்கார்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் த இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த கோர்ட், சச் டாக்குமெண்ட்ஸ் ஆர் கால்டு டாக்குமெண்டரி எவிடன்சஸ். தென் இப்போது எவிடன்ஸ் அப்படின்னா என்னென்னு முடிஞ்சிருச்சு. தென் பார்த்தீங்கன்னா ப்ரூவ்டு, அதாவது ப்ரூவ்டு அப்படின்னா நிரூபிக்கப்பட்டது அல்லது மெய்பிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். ஒரு 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 பொருண்மையானது எப்பொழுது மெய்பிக்கப்பட்டதாக சொல்லப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா, எ ஃபேக்ட் இஸ் செட் டு பி ப்ரூவ்ட், எ ஃபேக்ட் இஸ் செட் டு பி ப்ரூவ்ட் வென் ஆஃப்டர் கன்சிடரிங் த மேட்டர்ஸ் பிஃபோர் இட். When after considering the matters before it, the court either believes it is exist. The court either believes it is exist or considers its existence so probable that a prudent man ought, under the circumstances of the particular case, to act upon the supposition that is exist. பாருங்க, ஒரு நீதிமன்றம் ஒரு நிகழ்மையானது எப்போது நிரூபிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லுவோமானால் அந்த நிகழ்மை a fact is said to be proved when after considering the matters. அந்த ஒரு பொருண்மையை எடுத்துக்கிட்டு அதை வந்து ஆய்வு செய்கிறது அந்த நீதிமன்றம். ஆய்வு செய்ததற்கு பிறகு சொல்லப்பட்ட பொருண்மை உண்மைதான் என்று நினைக்கிறது, ஒரு விஷயம் உண்மைதான் என்று நினைத்து கொண்டு தென் என்ன சொல்லுது பார்த்தா considers the existence so probable that a prudent man ought அப்படிங்கிறது. இந்த prudent man அப்படின்னா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சம அறிவுள்ள மனிதன், ஒரு இயற்கை அறிவுள்ள மனிதன், ஒரு விவேகமுள்ள மனிதன், இவர் தான் இந்த prudent man.
ஒரு நீதிமன்றம் ஒரு விஷயத்தை ஆய்வு பண்ணி பார்த்துட்டு இது எக்ஸிஸ்ட் தான் அப்படின்னு அப்புறம் என்ன கம்பேர் பண்ணுது, ஒரு சாதாரண அறிவுள்ள மனிதன், ஆர்ட் மேன், அதுதான் ப்ரூடன்ட் மேன் அப்படிங்கிறாங்க, அந்த மனிதன் கூட இப்படித்தான் நினைப்பார், இந்த பொருண்மை உள்ளதென்றே நினைப்பார் அப்படின்னு நினைச்சா இட் இஸ் ப்ரூவ்ட், அந்த பொருண்மையானது மெய்ப்பிக்கப்பட்டது. தென் டிஸ்ப்ரூவ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொய்ப்பிக்கப்பட்டது. பொய்ப்பிக்கப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a fact is said to be disproved when, after considering the matters before it, the court either believes that it does not exist or considers its non-existence so probable that a prudent man ought, under the circumstance of the particular case, to act upon the supposition that it does not exist. இப்போ பாருங்க, ஒரு நீதிமன்றம் தன் முன்பாக உள்ள பொருண்மையை எடுத்துக்கொண்டு ஆய்வு செய்வதற்கு பிறகாக அந்த பொருண்மை சொல்லப்படுகிற விஷயம் உண்மை அல்ல என்று நினைத்து கொண்டு, இந்த உண்மை அல்ல என்ற ஒரு விஷயத்தை எந்த ஒரு சாதாரண அறிவுள்ள மனிதனும் அதை ஆய்வு செய்தால் அது உண்மையல்ல என்றே நடப்பான் என்று நினைத்தால், ஒரு கம்பேரிசன் பண்ணுது, இன்னொரு மனிதன் கூட இப்படி தான் நினைப்பான் அப்படின்னு கம்பேரிசன் பண்ணால் அது டிஸ்ப்ரூவ்டு, அது பொய்ப்பிக்கப்பட்டதாக சொல்லப்படும். தென் நாட் ப்ரூவ்டு. நாட் ப்ரூவ்டு அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இரண்டுக்கும், அதாவது ப்ரூவ்டு டிஸ்ப்ரூவ்டு, இதற்கும் இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு மனநிலை. அதாவது ஒரு பொருண்மையானது, ஒரு பொருண்மை, a fact is said to be not proved when it is neither proved nor disproved. அதாவது ஒரு பொருண்மையானது மெய்ப்பிக்கப்படவும் இல்லாமலும் பொய்ப்பிக்கப்படவும் இல்லாமலும் இருந்தால் அது மெய்ப்பிக்கப்படாதது என்று கூறப்படும். ஸோ இந்த இரண்டிற்குமான இடைப்பட்டதொரு மனநிலை, இதை பற்றி தான் டிஸ்ப்ரூவ்டு சொல்லுது. தென் இந்த கிளாஸில், இந்த செக்ஷனில் மற்ற விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் இந்த மாதிரி விஷயங்களை பார்த்தீங்கன்னா, ஐடி ஆக்ட் 2000 சொல்லப்பட்ட எக்ஸ்பிளனேஷனை எடுத்துக்கணும்னு ஒரு ஆர்ட் கடைசியாக கொடுத்துருக்காங்க இந்த இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸில். ஸோ இந்த இன்டர்பிரிட்டேஷன் இதோட இந்த செஷன் நிறைவு பெறுகிறது. இந்த செஷனில் நம்ம 3 விஷயங்கள் பார்த்துருக்கோம். ஒன்ஸ் அகைன், கார்டினல் ரூல்ஸ் ஆர் பிரின்சிபல்ஸ் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், தென் இந்தியன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், தென் இன்டர்பிரிட்டேஷன் கிளாஸ். இந்த 3 விஷயங்களையும் உங்களுக்கு மிக்க பயனுள்ளதாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் இதை எந்த ஒரு ப்ராக்டிஸ் சைடில் இருக்கிற வழக்கறிஞராக இருந்தாலும் சரி, தேர்வு எழுதுகிறவர்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த 3 பகுதிகளும் கண்டிப்பாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். மீண்டும் அடுத்த செஷனில் உங்களை சந்திப்பேன் என்று சொல்லி அன்புடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.